ஹலோ மக்களே, ஏப்ரல் 1 சலங்கலை ப்ரோமோ ரிவ்யூ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூஷன் புரியும். இதில் சரச்சந்திரா இருந்துட்டு, நீ அபூர்வா பற்றி இப்படிலாம் பேசக்கூடாதுமா, அபூர்வா வந்து சோபா சந்திரா மேலே உயிரையே வச்சுருக்கா, அவள் அவ்வளோ காதல், அவ்வளோ மரியாதை, அவ்வளோ அவங்கள பெரிய இடத்துல வச்சுருக்கா, தன் கையை எடுத்து தண்ணி யாராவது குத்திப்பாங்களா, அந்த மாதிரி இருக்குமா நீ சொல்கிறது, நீ இனிமேல் அபூர்வா இப்படிலாம் பேசக்கூடாதுமா. அபூர்வா உடனே அதுக்கடுத்து அபூர்வா நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா மாமா அப்படின்னா, வாய்ப்பே இல்லை அபூர்வா, எனக்கு உன்னை பற்றி தெரியாதா, நீ எவ்வளோ சோபா மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்க, எவ்வளோ அன்பு வச்சுருக்கன்னு எனக்கு தெரியும் அபூர்வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த வாட்டியும் இவங்க உண்மையை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பூமியும் கேப்பியும் ரொம்ப சோகமாயிடுறாங்க. இவருக்கும் இப்போ உண்மை செரிக்கும் தெரிஞ்சிச்சு, சரி இப்பயும் மாட்டலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே சரச்சந்திரா சொல்கிறாரு, இப்போ நம்ம அந்த விஷயத்துக்காக வரலை, இப்போ செரி நட்சத்திர விஷயத்துக்கு தான் நம்ம இங்கே இது பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி இதுதாண்டா உனக்கு ஃபைனல் வார்னிங், நீ என் பொண்ணை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதுக்காக நீ இதுக்கு மேலேயும் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தா அதுக்கடுத்து நான் உன்னை கொன்று வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன ஒரு அளவு தான் பொறுமை, என் பொண்ணை நீ என்ன கஷ்டப்படுத்துறியா, கொடுமைப்படுத்துறியா, எவ்வளோ தைரியம் இருக்கணும், நீ இப்படியே ஏதாவது பண்ணிகிட்டே இருந்தா அப்புறம் நானும் பொல்லாதவனா மாறிடுவேண்டா, இதுதான் உனக்கு கடைசி வார்னிங், இதுக்கு அடுத்து நீ நட்சத்திராவோட சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு வழியை பார்க்குற அப்படிங்கிற மாதிரி அவர் வார்னிங் கொடுத்துட்டு அவரும் போயிடுறாரு. அவ பால்கனியில் அதே யோசிச்சுட்டு இருக்காங்க, எப்படியும் பூமி சொன்னதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. கொன்னது ஒரு பொண்ணு தான் தெரிஞ்சிருச்சு, அது உங்கள் கூட தான் நம்ம கூட இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் கொண்டாங்கன்னு அந்த எஸ்ஐயும் சொல்லிட்டாங்க, அதனால் நீங்கள் அதை நம்புறீங்கல்லப்பா, நம்ம அம்மாவை தற்செயலாக சகலையெல்லாம் கொலை பண்ணியிருக்காங்க, நீங்கள் நம்புறீங்கல்லப்பா அப்படின்னா, அதை நான் 100% நம்புகிறேன்னு அவர் சரச்சந்திரா சொல்லிட்டாரு. அதனால் இப்போ ஐயோ இப்போ இப்படியே போனால் நம்ம ஏதாவது பிரச்சனை மாட்டிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கேயும் அங்கேயும் நடந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பால்கனியில். உடனே இவங்க கார்டனில் நடந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே பூமி அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து என்ன வா பூமி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, நீ தானே அந்த எஸ்ஐயை கொன்ன அப்படின்னு திரும்ப பூமி கேட்குறாங்க. உடனே அபூர்வா சொல்கிறாங்க, ஐயோ நான் தான் அப்போவே புரிய வச்சிட்டேன்ல பூமி, எனக்கும் அந்த எஸ்ஐ கொலை வழக்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு, நீ என்னை நம்ப மாட்டியா பூமி, உனக்கு என் மேலே நம்பிக்கையே வராதா அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக பேசுகிற மாதிரி பேசிட்டு கெக்கேன்னு சிரிச்சு, நான் தான் கொன்னேன், என்ன இப்போ அதுக்கு என்ன உன்னால் நிரூபிக்க முடியுமா, நிரூபிக்க முடியாது. இவர் சரச்சந்திரா சொல்லியிருப்பாரு, அபூர்வா கொலை பண்ணலமா, ஏன்னா அந்த டிஎஸ்பி என்கிட்ட ஒரு வளையல் கொடுத்தாரு, அது அபூர்வா போட்டு பார்த்தா, அந்த வளையல் அபூர்வாவுக்கு சேரவே இல்லை, அதனால் அபூர்வாவுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே சொல்லியிருப்பாரு. அதை இவங்க இப்போவும் சொல்லுவாங்க, அபூர்வா திருப்பியும் சொல்லுவாங்க, இப்போ நான் தான் கொலை பண்ணேன், என்ன பண்ணுவேன், உன்னால் என்ன பண்ண முடியும், உன்னால் அதை நிரூபிக்க முடியுமா, நிரூபிக்க முடியாது. அந்த எஸ்ஐக்கு நல்ல ஆயுசு தான் இருந்திருக்கும், அவர் எப்போ உங்கள் அம்மாவை கொன்னது நான் தான் அந்த கண்டுபிடிக்காம இருந்திருந்தா, அந்த அந்த ஆதாரத்தை அவர் கண்டுபிடிக்காம இருந்திருந்தா அவரோட உயிர் நல்லபடியாக இருந்திருக்கும். உன் அம்மாவை கொன்னது நான் தான் எத்தனை பேருக்கு தெரியுதோ அத்தனை பேரையும் அவங்களுக்கெல்லாம் அவங்க அத்தனை பேரையும் நான் துரதிருஷ்டவாளி தான், அத்தனை பேரையும் நான் கொல்ல தான் செய்வேன், ஏன் ஒன்னையே நான் கொல்ல தான் போகிறேன், ஆனால் என்ன உடனே கொல்ல மாட்டேன், உனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது அவ்வளவுதான், ஆனால் ஒன்னையே நான் கூட சீக்கிரம் கொல்ல தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க பூமி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பூமி நீதி நேர்மை எல்லாம் இருக்குது, கண்டிப்பாக நீ போலீஸ்கிட்ட மாட்டுவ அப்படின்னா, ஆமாம் அந்த எஸ்ஐயே கொண்டுட்டேன், நான் சட்டத்தையும் மதிக்க போகிறதில்ல, நீதி அதெல்லாம் எதுவும் எனக்கு கிடையாது, இங்கே நான் வைக்கிறது தான் பெரிய சட்டம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த அபூர்வாவை யாராலும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க கெத்தாக அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அபூர்வா பூமி கிட்ட நான் உன்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா கிட்ட பூமி சேலஞ்ச் பண்ணுறாங்க. கண்டிப்பாக உண்மையை நான் வெளியே கொண்டு வருவேன், அதுக்கு அடுத்து உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு அப்பா கிட்ட நிரூபித்து காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி இது பூமியோட சேலஞ்ச் அப்படிங்கிறாங்க. உடனே அபூர்வா நான் உன்னை கொன்றுவேன் அதுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சேலஞ்ச் வைக்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்க பூமி இவங்க வீடு முடிஞ்சிருச்சு. இப்போ பூரணியும் காலேஜில், பூர்ணி சிவாவும் காலேஜில் இருக்காங்க. உடனே லஞ்ச் பிரேக் விடுது, அவங்க சாப்பிட்றதுக்காக பேக் எடுத்துகிட்டு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே காலேஜில் தான் பிந்துவும் படிச்சுட்டு இருக்காங்க.
பிந்துவும் அவங்க ஃப்ரெண்டும் முதல்ல சாப்பிட்டு இருக்காங்க. இவங்க உடனே டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு பேக் போட்டு வந்துட்டு இருக்காங்க, சிவாவும் இவங்களும். உடனே அவங்க பிந்துவோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, ஏய் இவன் தானே எனக்கு உங்க வீட்டுக்கு வந்தவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே திரும்பி பார்த்துட்டு ஆமா இவன் எங்க இங்க அப்படின்னு பார்த்தா சிவாக்கு பின்னாடியே பூர்ணியும் வராங்க. உடனே அதுக்கடுத்து பூர்ணி வந்து அவங்க கையில இருக்க பேகை தூக்கி டே இதை கொண்டு வா அப்படின்னு கொடுத்துறாங்க. உடனே அவங்க அந்த பேக்கையும் வாங்கிக்கிறாங்க. டிஃபன் பாக்ஸை யார் வாங்குவாங்களாம் அப்புறம் அப்படிங்கிறாங்க. உடனே டிஃபன் பாக்ஸையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. வாங்கி வச்சுட்டு அவங்க 2 பேரும் வந்து அந்த சேர்ல உட்காந்து கேன்டீன்ல உட்காந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. உடனே அதுக்கு அடுத்து பாக்ஸை திறக்கிறாங்க. இவங்களுக்கு பூர்ணிக்கு வந்து பிடிச்ச சாப்பாடு. வாவ் தேங்க்யூ மம்மி, எனக்கு பிடிச்சது கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. உடனே அவர் திறந்து பார்த்துட்டு முதல்ல ஒரு முட்டையை எடுத்து பூர்ணி ஃபுல்லாக சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இவர் திறந்துட்டு முட்டை அப்படின்னு நமக்கும் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை திறந்து பார்த்து முட்டையை எடுத்து சாப்பிடலான்னு வாய்க்கிட்ட போகிறாங்க. அதை பூர்ணி பிடுங்கி சாப்பிட்டு இருக்காங்க. உடனே ஐயோ இந்த ராட்சசிட்ட நான் வந்து இப்படி மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கடவுள் உனக்கு கண்ணே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சிவா கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காரு. உடனே இவருக்கு விக்கல் வந்துடுது பூர்ணிக்கு சாப்பிட்டு இருக்கும்போது. கடவுள் நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தை சிரிச்சிட்டு இருக்காரு. உடனே பூர்ணி சொல்றாங்க, டே எனக்கு தான் விக்கல் வருதுல, போய் தண்ணி எடுத்துட்டு வாடா போடா அப்படின்றாங்க. உடனே தண்ணி அடிக்க வராங்க. அப்போ வந்து பிந்து வந்து பேசுறாங்க, ஹே நீ இங்க நீ ஏன் அவ கூட வர அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க பூர்ணி கூட. உடனே நான் அவங்க வீட்டில் தான் இருக்கேன், அப்போ நான் அவங்களோட தானே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ அவங்களோட வீட்டில் இருக்க, அவங்களோட வீட்டிலலாம் இருக்காத, உனக்கு நீ வந்து ஏதாவது ஹாஸ்டல் மாதிரி சேர்ந்துக்கோ, உனக்கு ரெண்ட்டுக்கு நான் தரேன் காசு, அவள் வீட்டில் இருக்காது, அவள் சரியான ஒரு லூஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிந்து வந்து அவளை பூர்ணியை ரொம்ப அது இதுன்னு பேசி கடுப்பேற்றுறாங்க. உடனே அவள் ராட்சசி, அவள் ஒரு குண்டூசு குண்டோ அப்படி இப்படின்னு ஒன்று சொல்லிட்டு இருக்காரு. உடனே இவரும் சிவாவும் இருந்துட்டு ஆமாம் அவள் ஒரு சப்பாத்தி கட்ட மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. நீ நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் இந்தியா, அவள் பாகிஸ்தான், நீ அவள் கூட நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஆனால் நீ அவள் கூட சேராத, அவள் கூட பேசாத அப்படிங்கிற மாதிரி பிந்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதெல்லாம் கேட்டு இவரும் உடனே சிவாவும் சிரிச்சுட்டு சரிங்கிற மாதிரி இது பண்ணிட்டு அவங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்து இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சிவா வந்து பிந்துவை கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை சிவா வந்து பூர்ணியை கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இவங்க சிவா வந்து யாருக்கு பேரா வருவார், யாருக்கு பேரா வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சிவா வந்து பூர்ணிக்காக விற்குதுன்னு சொல்லிட்டு தனி பிடிச்சிட்டு இருக்காரு. உடனே பூர்ணியே வந்துடுறாங்க. நீ இவ்வளோ நேரம் அவகிட்ட என்ன பேசியிருந்தேன் நான் கேட்டேன், இந்தியா பாகிஸ்தான், நான் பாகிஸ்தானா, உனக்கு நான் சப்பாத்தி கட்டையா அப்படின்னு சொல்லிட்டு தரேன்னு சிவாவை இழுத்துட்டு பிந்து கிட்ட போகிறாங்க. உடனே பிந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களையும் தரன்னு பிடிச்சி பின்னாடி பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுத்து ஏய் என்ன தைரியம் இருந்தால் நீ என்னை பற்றி சப்பாத்தி மூஞ்சின்னு சொல்லியிருப்ப அப்படின்னு இவங்க பிந்து கிட்ட சண்டை போடுறாங்க. உடனே பிந்து அப்போ நீ மட்டும் என்னை அப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாறி இவங்க ஒரு பட்ட பேர் சொல்ல, அவங்க ஒரு பட்ட பேர் சொல்ல, இது இப்படியே. உடனே அதுக்கடுத்து சிவா சென்டரில் நிற்கிறாரு. ஃபர்ஸ்ட்டு வந்து இவங்க பூர்ணி பலர்னு இந்த கணத்தில் அரைகிறாங்க, இவங்க பிந்து லெஃப்ட் கணத்தில், பூர்ணி ரைட்டு கணத்துலன்னு மாறி சண்டை போட்டு 2 பேரும் மாறி சிவாவை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு 10-15 வாட்டி அரை விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சிவாவை கோவப்பட்டு ஆளை விடுங்க, என்னையை விட்டுருங்க, ஆளை விடுங்கடா சாமிகளா, நீங்கள் 2 பேரும் சண்டை போடுங்க, என்னமோ பண்ணுங்க, என்னையை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து போயிடுறாரு. அந்த இடத்த விட்டு கேன்டீனை விட்டு போயிடுறாரு. இங்கே வந்து இவர் அகாடமிக்கு வந்திருக்காரு உதய் வந்து பூமி கிட்ட இன்னைக்கு எப்படியாவது ககனை என்ன பண்ணுறேன் பாரு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, கல்யாண இன்விடேஷன் அடித்ததை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதை எடுத்துட்டு அதை சும்மா ஒரு கவருக்குள்ளே வச்சு அந்த கல்யாண இன்விடேஷனை வச்சுட்டு ககன் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இது நான் பூமிக்கு ஃபஸ்ட்டு பூமி வந்துடுறாங்க, அடுத்து ககனும் பின்னாடியே வந்துடுறாரு. ககன் வந்த பின்ன இது வந்து நான் பூமிக்காக எழுதின லவ் லெட்டர், இந்த மெமரிஸ்லாம் இருக்கணும்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் லெட்டர்லாம் கொடுத்து அந்த மெமரிஸ்லாம் இருக்கணும்ல, இது நான் பூமிக்காக ரொம்ப யோசிச்சு எழுதியிருக்கேன், இதை தயவு செஞ்சு நீங்கள் படித்து பாருங்கள், படித்து பார்த்துட்டு இதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் தான் என்னை விட சீனியர், நீங்கள் தான் முன்னாடி காதலிச்சிருக்கீங்க உங்கள் எக்ஸு, அதனால் உங்களுக்கு தான் அவங்கள பற்றி நல்லா தெரியும், உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, என்ன இதில் ஏதாவது வார்த்தைகள் தப்பாக இருக்கா, இந்த ஏதாவது வார்த்தைகள் தப்பாக இருக்கா, ஏதாவது லைன் தப்பாக இருக்கான்னு படித்து பாருங்க ப்ரோ, பிடிங்க ப்ரோ என் லவ் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. உடனே ககன் நீ எழுதின லவ் லெட்டர் நான் எதுக்குடா படிக்கணும், இது எதுக்குடா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே கொடுக்குறாங்க. இருந்தாலும் உதய் திரும்பி அவங்க கையில் வழுக்க டைமாக கொடுத்துட்றாங்க. உடனே ககன் அதை தூளாக கிழிச்சு அவர் மூஞ்சியிலே போட்டுடுறாரு. எனக்கு இதுக்கு என்ன சம்மந்தமும் இல்லை, நீ எழுது என்னமோ கூட என்கிட்ட வந்து பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பூமி
பூமி வந்து கடைசியாக அவர் மூஞ்சில் போட்டது மட்டும்தான் பூமி பார்த்துருப்பாங்க. எதுக்கு இவ்வளோ கோவமாக போகிறாங்க ககன் அப்படின்னு கேட்பாங்க. ஒன்று இல்லை, நமக்கு கல்யாணம்னு நம்ம கல்யாண இன்விடேஷனை நான் ககனுக்கு கொடுத்தேன். அவர் எனக்கு என்னை விட்டு போனவர், நீ அவ கூட கல்யாணம் பண்ணிடுவேன், நீ சந்தோஷமாக இருந்துருவியா, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்க விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சு போட்டு என் மூஞ்சிலே பறக்க விட்டுட்டு போகிறாரு பூமி அப்படிங்கிற மாதிரி ககனை தப்பாக ஃப்ரேம் பண்ணணுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி பூமி கிட்ட சொல்லுவாங்க. உடனே பூமி அதுக்கும் வெக்கப்பட்டுக்கிட்டு, அவங்க கிழிச்சு போட்டாங்கன்னா அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியலையா உதய், அவங்க என்ன அந்த அளவுக்கு காதலிக்கிறேங்க, நான் அவங்க மனசுல நீங்காத இடத்துல இருக்கேன், அதனாலதான் அவர் அப்படி பண்றாரு, பிடிக்காதவங்களுக்கு நீங்க இன்விடேஷன் கொடுக்கணும், விட்டுருங்க உதய், அவங்க மனசுல நான் தான் இருக்கேன்னா அவருக்கு எதுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவங்க சந்தோஷத்துல வெக்கப்பட்டே போயிடுவாங்க. உதய்க்கு இன்னும் ரொம்ப கோவமாயிரும். நம்ம ஒன்று நினைச்சா இவ என்ன அப்போ அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திராவை மீட் பண்ணி இந்த நடந்த உண்மையெல்லாம் போய் சொல்லுவாரு. பூமிக்கு என் மேல ஆசையே இல்லை, அவருக்கு இன்னும் ககன் மேலதான் ஆசை இருக்கு, இந்த கல்யாணம் வேண்டான்னு திருப்பி அவர் சொல்லுவாரு. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை மாப்பிள்ள, எதுக்கு நீங்க திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கீங்க, இப்ப என்ன நான் பூமியை கூப்பிட்டு, பூமி ஏன் பொண்ணு, நான் சொல்றதுதான் கேட்பா, அவ கண்டிப்பா அந்த ககனை காதலிக்க மாட்டான், நான் சொல்றவன தான் கல்யாணம் பண்ணிப்பா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இப்போ உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பூமி அம்மா பூமி பூமின்னு கூப்பிடுவாங்க. உடனே அவங்களும் பூமியும் மாடி படிக்கட்டுல இருந்து வருவாங்க. வந்த பின்ன உடனே உதய் வந்து என்ன சொல்றான்னா, நீ இன்னும் ககனா தான் காதலிக்கிறேன்னு சொல்றாருமா, ஆனா நான் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டேம்மா, நீ இப்போ உன்கிட்ட கேட்குறேன், நீ உதய காதலிக்கிறேன், நீ ககனை காதலிக்கிறியாம்மா அப்படின்னு கேட்பாங்க. உனக்கு உதய தானமா பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. உடனே நான் அவங்க வந்து உண்மையை சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. உடனே அவர் நான் ககனை நான் காதலிக்கலை அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க, காதலிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா உண்மை, இப்போ புரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவரும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பாரு. உடனே அபூர்வா கண்ணை காட்டுவாங்க, சோபா சந்திரா ஃபோட்டோ பார்த்து கண்ணை காட்டுவாங்க. உடனே அவர் இருந்துட்டு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரச்சந்திரா கிட்ட, சரி அவங்க அம்மா மேலேயே சத்தியம் பண்ண சொல்லுங்க, அதுக்கடுத்து யாருக்கும் எந்த மன கஷ்டமும் இருக்காது, அப்பவும் நான் மனப்பூர்வமாக நம்புவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே பூமி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. பொய் சத்தியம் பண்ண முடியாது அம்மா மேலே, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. உடனே சரச்சந்திரா சொல்லுவார், இப்போ நீ சத்தியம் பண்ணிட்டேன்னா எல்லாருக்குமே தெளிவாயிரும், எல்லார் மனசும் இதை விட்டு தெளிவாயிடும், எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிடும், நீ உண்மையாகவே யாதரை காதலிக்கிற என்னது எதுன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாமா, அதனால அவருக்கு இனிமேல் எந்த மன கஷ்டமும் இருக்காது, நீயும் நல்லபடியாக திருப்தியாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். பூமி யோசிச்சுட்டே இருப்பாங்க. உடனே அபூர்வா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அபூர்வாவும் மருதாணியாலையும் சிரிச்சுட்டு ஜாலியாக இருப்பாங்க. உடனே மருதாணியால குசு குசுன்னு சொல்லுவாங்க, அவள் தான் ககனை தானே காதலிக்கிறா, அதுதானே உண்மைமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், எப்படியும் அவள் பொய் சொல்ல மாட்டா, பொய் சத்தியம் பண்ண மாட்டா, பொய் சத்தியம் பண்ணால் அவ்வளோதான் அவங்க அம்மா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இப்போ உண்மையை சொல்லி தானே ஆகணும், அவள் ககனை காதலிக்கிறேன்னு சொல்லுவா. அதுக்கடுத்து மாமாவை இவளை அடித்து வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அந்த கண்கொள்ள ஆக்காட்சியை பார்க்கணும் சித்தி அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க இவங்க 2 பேரும், அபூர்வாவும் மருதாணியலையும். உடனே அதுக்கடுத்து இவங்க ஃபோட்டோ கிட்ட போயிடுவாங்க. அங்கே தான் இவங்க அபூர்வம் அந்த இடத்துல தான் நிற்பாங்க. உடனே கையை வச்சு அம்மா மேலே சத்தியம் பண்ணுற மாதிரி வருவாங்க, ஷோபா ஃபோட்டோ மேலே அப்படியே கையை திருப்பி அபூர்வா மேலே வச்சுருவாங்க. வச்சுட்டு, நான் உண்மையாக ககனை காதலிக்கலை அப்பா, இது என் அம்மா மேலே சத்தியம்னு சொல்லிட்டு அபூர்வா மேலே சத்தியம் பண்ணிடுவாங்க. உடனே சரச்சந்திரா ஷாக் ஆயிடுவார், மீரா ஷாக் ஆயிடுவாங்க, இவர் உதய் ஷாக் ஆயிடுவார். உடனே ஏமா நீ வந்து சோபா மேலே தானம்மா சத்தியம் பண்ணணும், ஏமா அபூர்வா மேலே பண்ண அப்படிமா. உடனே இல்லைப்பா, நான் பொய் சத்தியம் பண்ணால் அம்மாவுக்கு ஏதாவது ஆயிரும், அம்மா இப்போ உயிரோடையே இல்லை, அவங்க மேலே பண்ணாலும் நான் பொய் சத்தியம் பண்ணேன்னு அப்புறம் ஏதாவது பிரச்சனை வரும், இதுனா அபூர்வா அம்மா என் உயிரோடு தான் இருக்காங்க, இப்போ நான் பொய் சத்தியம் பண்ணால் அம்மாவுக்கு ஏதாவது ஆயிரும், அந்த பயம் எனக்கு இருக்குல்லப்பா, அப்போ நான் பொய் சத்தியம் பண்ண மாட்டேன்லப்பா அப்படின்னு சொல்லி இவங்க சரச்சந்திரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களையும் அம்மா ஸ்தானத்தில் தானப்பா இருக்காங்க, இப்போ இவங்க தானப்பா எனக்கு அம்மா, என்னோட உயிரோடு இருக்கிற என்னோட அம்மா அபூர்வா தானப்பா அப்படின்னு சொல்லி, அதனால தான்ப்பா நான் அவங்க அபூர்வா அம்மா மேலே சத்தியம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே சரிம்மா அதுவும் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. உதய் வந்து இப்போ எனக்கு என் டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு, இப்போ புரிஞ்சிடுச்சு, இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் வந்து ககனை காதலிக்கலை, உங்களுக்கு என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதுல தான் விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, தேங்க்ஸ் பூமி அண்ட் சாரி பூமி, சாரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு உதய் சொல்லுவார். உடனே இவங்க எல்லாம் போயிடுவாங்க. உதய் வாங்க உதய் நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க நம்ம அங்கே போய் உட்காரலாம். உடனே மீரா வந்து அவங்களுக்கு காஃபி போட போயிடுவாங்க. இங்கே வந்து அபூர்வாவும் பின்னியும் இவங்க அபூர்வாவும் சித்தியும் மட்டும் தான் இருப்பாங்க. உடனே பூமி கிட்ட போயிட்டு, எதுக்கடி பொய் சத்தியம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம்,
நான் பொய் சத்தியம் தான் பண்ணேன், நான் ககனை தான் காதலிக்கிறேன், என் அம்மா மேலேனா நான் தேவதை, என் அம்மா தேவதை, அவங்க மேலே உண்மை சத்தியம் பண்ணுவேன், நீ ஏன் ஃப்ராடு தானே, அப்போ உன் மேலே பொய் சத்தியம் பண்ண உனக்கு ஏதாவது ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, அதனால தான் உன் மேலே சத்தியம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடுவாங்க. உடனே மருதாணியில் இருந்துட்டு, அப்போ நீ செத்துருவியாமா, அப்போ அவள் வேற பொய் சத்தியம் பண்ணிட்டா, அப்போ நீ செத்துருவியாமான்னொன்னே பலாருன்னு மருதாணி இலையை வந்து அபூர்வா அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டு வேன்னு கத்திட்டு போயிடுவாங்க. இங்கே வந்து ககன் வீட்டில் வந்து ககன் தூங்கிட்டு இருப்பாரு. பூரணி காலைல எழுந்திருவாங்க, இவங்க சிவா காலைல எழுந்திருவாங்க. இவங்க பூஜை பண்ணிட்டு ஆராத்தி எடுத்துக்கோங்கப்பா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சாமி முன்னாடி பூஜை பண்ணிட்டு ஆரத்தி காட்டிட்டு இருப்பாங்க. உடனே யாரும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சாரதா வந்து யாரும் எதுவும் இப்போ பேசாதீங்க, ஆரத்தி மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் எப்போ பார்த்தாலும் ஃபஸ்ட்டு ககன் தான் உங்ககிட்ட பேசணுமா, ககன் தான் உங்களுக்கு சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி பூர்ணி சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்களாம் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இல்லை, எனக்கு ஃபஸ்ட்டு என் பையன் ககன் தான், அதுக்கு அடுத்து தான் என் பொண்ணு, அதுக்கு அடுத்து தான் யாராக இருந்தாலும் என் பொண்ணாக இருந்தாலும் பூர்ணியாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உடனே ககன் ஆரத்தி கூப்பிட்டு இருப்பாங்க. ஆனால் ககன் வரமாட்டார். அப்புறம் இவங்களே காஃபி எடுத்துகிட்டு மேலே போய், அப்பா ககன், கண்ணா ககன் எந்திரிப்பா, இந்தாப்பா காஃபின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. குடிச்சிட்டு ஏதாவது சொல்லணுமா ககன் அப்படின்னு கேட்பாரு. எதுவும் இல்லையம்மான்னு பூர்ணி வந்து அதே ரூமில் இருப்பாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இதுதான் மக்கள் இன்னைக்கான ரிவ்யூ. ஒருவேளை நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, சாரதாக்கு இன்னைக்கு பர்த்டேவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் சிவாக்கு வந்து யார் பேரா வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, பிந்து வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை பூரணி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சீரியல் குட்டிடுவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திப்போம். பை பை.